சூப்பர். ஈவினிங் டைம் பசங்களை கூட்டிகிட்டு பீச்சுக்கு வந்திருக்கோம். பசங்க பீச்சு சொன்னாங்களா, அதனால் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பீச்சில் விளையாடுறதுக்கு ஆக்சுவலி பார்க்குக்கு தான் போகணும், ஆனால் பையன் பீச்சுன்னு சொன்னதுனால இன்றைக்கி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பக்கத்துலேயே இருக்கிற சைட் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே மண்ணில் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டிட்டு, அப்புறம் இப்போ அந்த ராட்டனம்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் சுற்றி விளையாட வச்சுட்டு அப்படியே ஒரு 7 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். 7 மணிக்கு 6:30க்கெலாம் கிளம்பிட்டோம். 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துவிட்டோம். இங்கே நாங்கள் வரும்போது 5 மணி. 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் சூப்பர் தான். 1 ஹவராக இருந்தாலும் ரொம்ப லாங் டைம் இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. சுற்றி பார்க்க நல்லா இருக்குது. டேயில் மட்டும் தான் நான் வந்திருக்கேன். ஈவினிங்கில் இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. என்ன வேணா? பசங்களுக்கு ஏதாவது வேணுமா நாங்கள் கேட்டோம். ஆனால் பசங்க எதுவுமே சாப்பிடலை. வேண்டாம் சொல்லிட்டாங்க. வாயோ போவோம். வேணாமா? வாயோ நடக்கு. பாப்பா வளர ரொம்ப குறும்பு தானே பண்ணுறாங்க. நடக்கு. அங்கே ஏதோ விற்றுட்டு இருந்துச்சுங்களா, அதை என்னன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போய் பார்த்தாங்களா. அப்புறம் பார்த்தா அதை நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸே இல்லை, கிட்ஸு சாப்பிட்ற மாதிரி கிடையாது. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு மெனு பார்த்துட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட். இருந்தாலும் அங்கே கொஞ்சம் நேரம் இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சேர் மேலே போய்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். உண்மையாக சொல்லுறேங்க, ஈவினிங்கில் கூட பீச் இவ்வளோ அழகாக இருக்குன்றது இப்போ தான் நான் பார்த்தேன். எப்போவுமே டேயில் வந்துட்டு போனதுனால பெருசாக தெரியல. ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இந்த பீச்சு நிறைய கூட்டம் இருந்துச்சு. இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சுங்களா, நிறைய கேம்ஸும் இருந்தது. கிட்ஸ் விளையாடுறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்களா. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இங்கே இந்த காரு, இந்த பைக் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா கேமு, இதில் வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க பையன். இதில் விளையாடணுன்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு. சரி, அதனால் இதுலேயும் ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் ராட்டினத்துலேயும் கொண்டு போனோம். நானும் அதில் இருந்தேன். ஏன்னா தம்பியை பிடிச்சிக்கிறதுக்கு நான் சப்போர்ட்டுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு நானும் ராட்டினத்தில் இருந்தேன். இதில் விளையாடினதுக்கப்புறம் அடுத்தது அந்த கேமுக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் அவர் கார் பொம்மைலாம் வேணும்னு அடம் பிடிச்சி கார் பொம்மைலாம் கொஞ்சம் வாங்கினாங்க. நல்லா இருக்குது பாருங்களேன், எவ்வளோ கூட்டம். திருவிழா மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு சந்தை திருவிழா இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய கூட்டம் இருந்ததுனாலவே களை கட்டுச்சு. பசங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் நாங்கள் 1 ஹவர் இருந்தோம். கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 6 அந்த மாதிரி டைமு தான். ஆனால் 1 ஹவர் கரெக்டாக இருந்தோம். நாங்கள் ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நேரம் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. 1 ஹவரே எங்களுக்கு பொழுது டக்குன்னு போயிடுச்சுங்களா. கிளம்பிட்டோம். ஆனால் நாங்கள் பீச் உள்ள அங்கே தண்ணிக்கிட்டலாம் போகவே இல்லை, கடல்கிட்ட போகவே இல்லை, ஈவினிங் டைம்ன்றதுனால. அப்புறம் இங்கே கேம்ஸ்லாம் நிறையா விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பையன் வந்துட்டு அந்த பால்ஸ் எல்லாம் போடுவாங்கள்ல, ரிங்கு, ஏதாவது டாய்ஸ் விழும் இல்லையா நமக்கு, அதெல்லாம் ஹஸ்பண்டும் ட்ரை பண்ணலாமான்னாங்க. வேண்டாம் அப்படி சொன்னேன். நமக்கு அது செட் ஆகாது இல்லைங்களா, அதனால் கிளம்பிட்டோம் நாங்கள்.